இறால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3, 2 பச்சை மிளகா, புதினா கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம். இறால் 500 கிராம் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி 600 கிராம் எடுத்திருக்கேன். பிரியாணி மசால் 30 கிராம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டீஸ்பூன். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ 2, பிரியாணி இலை 2. அதில் பிரியாணி அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும். ஊற வச்சிட்டேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு பிரியாணி செஞ்சிடலாம். எண்ணெய் ஒரு 6 குழிக்கரண்டி ஆட் பண்ணுறேன். பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட கொஞ்சம் தேவைப்படும். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனாக ஒன்றா போட்டு வதக்க போகிறோம். இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 டீஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. புதினா, மல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 30 கிராம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்.
பிரியாணி மசாலா இல்லைன்னா நம்ம கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறால் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இறாலோட அந்த முதுகு பகுதியில் ஒரு குடல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அதை நான் ஆட் பண்ணிட்டேன். நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த இறால் வந்து மசாலாவோட வெந்து நல்லா சுருண்டு வந்துடும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வெந்துருச்சு, சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 600 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 3 டம்ளர். அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 2 மடங்கு 6 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. அரிசியில் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து போடணும். நம்ம பிரியாணி செய்யல இந்த அரிசியை ஊற வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். தண்ணி இருந்தால் நல்லா வடித்து எடுத்துகிட்டு போடணும். நம்ம அரிசியை போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு காரம் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில். நான் அரிசி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன். இந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆயிடும். டேஸ்ட்டுக்காக நான் நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி விசில் போட்டு அடுப்பை வந்து நல்லா மைல்டாக சிம் பண்ணிடணும். 25 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அடுப்பை சிம் பண்ணி குக்கர் விசில் போடணும். அப்போ கரெக்டாக வெந்துடும் குக்கர் வந்து, அதாவது பிரியாணி வந்து நல்லா பொழு பொழுன்னு கிடைக்கும். குக்கர் மூடிட்டேன், விசில் போட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டேன். 25 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலக்காமல் நம்ம மேலோட்டமாக நல்லா கலக்கணும். அடியில் இருக்கிறது அப்படியே மேலே தூக்கி விட்டு கலக்கி விடணும். பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள் பிரியாணி. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும்.
தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான இறால் பிரியாணி ரெடி.